இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்து ரோட்டில் நின்று ரொம்ப அடிபடுற மாதிரி ஆயிடுச்சு. வீடியோ எடுத்துருக்குறோம். நம்ம ஏரியாவில் வந்து ரோடு போடுறாங்க, ரோடு கிடையாது காவா நோண்டுறாங்க. காவா நோண்டுறதுனால ரோடு வந்து ரொம்ப குறுகலாக போச்சு. அதனால் நம்ம கடைக்கு பக்கத்தில் வந்து 5 குட்டிங்க இருந்துச்சு. நாய் குட்டி போட்டிருக்கு. 5 குட்டி இருந்துச்சு. 5ல் 3 வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த 2 குட்டியை மட்டும் எடுக்க ஆளே இல்லை. ஏன்னா இது 2மே பெண் குட்டின்றனால யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. இதுக்கு வந்து மொத்தம் 28 விரல் இருக்குது. எல்லா நாய்க்கும் 5 விரல் தான் இருக்குமா, இல்லைன்னா 4 விரல் தான் இருக்குமா. அதாவது ஒரு காலுக்கு. இந்த நாய்க்கு வந்து ஒரு கால்லே 7 விரல் இருக்குது. அதனால் இது ரொம்ப அறிவாக இருக்கும் அப்படின்னு அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க. இது ரொம்ப அறிவான நாய், யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க அப்படின்னாங்க. ஏன்னா இது வந்து ரோட்டில் அடிபட்டுதோன்னு பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அது பாருங்கள் எப்படி பயப்படுது பாருங்கள். ரொம்ப பயந்து நடுங்குது இந்த நாய். கிராஸ் பண்ணியும் போக தெரியலை, ஒரு இடத்துலையும் கிடக்க மாட்டேங்குது. யாருக்காவது வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப அவஸ்தைப்படுது. இவங்களே தடுப்பூசிலாம் போட்டாங்க. நாய்க்கு வந்து நேற்று போய் தடுப்பூசிலாம் போட்டு வந்துட்டாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. இவங்களே குடும்ப கட்டுப்பாடுமே பண்ணி தரேன்னு இருக்காங்க. இவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறதுக்கு அலௌடு இல்லை, இல்லைன்னா நானே எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நாயை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலௌடு இல்லையா, ஹவுஸ் ஓனர் வந்து திட்டுவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. யாருக்காவது இந்த 2 நாயும் தேவை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அவங்களே கொண்டு வந்து உங்கள் வீட்டில் கொடுத்துட்றாங்களாம், குடும்ப கட்டுப்பாடும் பண்ணி கொடுத்துறேன்னு இருக்காங்க. பாருங்கள், ரொம்ப அறிவான நாயாக இருக்குது 2மே. ஆனால் ரோட்டில் அடிபட்டுடுதோன்ற பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டாகு யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்களும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க தான். அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. பாருங்கள், யாராவது அதுக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்றி உள்ளதாக தான் இருக்கும். நல்ல நாய். ஏன்னா அவங்க அம்மாவே எங்கள் ஏரியாவில் தான் இருக்குது. நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். இது ரோட்டில் இருக்கிறனால தான் அடிபட்டுருதோன்ற ஒரு பயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. யாராவது அதுக்கு ஆதரவு கொடுங்க தயவுசெய்து.